தலைப்பு செய்திகள். மிலேச்சத்தனமான கொலைகளால் மக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். பட்டளந்த அறிக்கையை நிராகரித்த ரணில். மன்னாரில் திருடப்பட்ட பல லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு. வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கான அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த டிராகன் விண்கலம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இடம்பெற்று வரும் மிலேச்சத்தனமான கொலைகள் மற்றும் துப்பாக்கி பிரயோகங்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதுடன் சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பாக அமையும். அதனால் கொலை கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், மக்களின் பாதுகாப்பு தொடர்பில் அண்மையில் இந்த சபையில் உரையாற்றினேன். தல்தன மீகா கியூல கொலை, அமுனுகொல பெலச கொலை, வெளிவேறிய துப்பாக்கி பிரயோகம், மூதூர் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள மரணங்கள் தொடர்பில், அதே நேரம் அண்மையில் அம்பலாங்குட பிரதேசத்தில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் 2 படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. இடம்பெற்று வரும் இந்த சம்பவங்களால் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக இந்த பிரச்சினை எமது நாட்டு மக்களுக்கும் பிரச்சினை. அதே போன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் எமது சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பாகும். இதனால் நாட்டில் செயல்பட்டு வரும் மிலேச்ச மனித படுகொலை கலாச்சாரத்தை இல்லாதொழிப்பதற்கு துரித வேலை திட்டம் ஒன்றை சட்டம் ஒழுங்கு அமைச்சு ஊடாக கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சினை தொடர்பில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தேன். இன்றைய தினமும் தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரை இன்னும் தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதே போன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மனித கொலையை திட்டமிட்டதாக தெரிவிக்கப்படும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது. நாள்தோறும் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான மனித படுகொலை கலாச்சாரத்திற்கு முடிவில்லையா? இதற்கு தீர்வில்லையா? இந்த நிலைமையால் நாட்டு மக்கள் கடுமையான பாதுகாப்பற்ற தன்மைக்கு ஆளாகியிருக்கின்றனர். அதனால் இது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் கவனம் செலுத்தி தெளிவான தீர்வொன்றை வழங்க வேண்டும். அதற்கான தீர்வு என்ன என்பதை நாட்டிற்கு வெளிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்தார். பட்டளந்த வீட்டு தொகுதியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு 2 வீடுகளை வழங்கியமை தொடர்பில் நான் அதற்கு மறைமுக பொறுப்பாளி என்று பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையை தான் முழுமையாக நிராகரிப்பதாக கூறியுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்துரைத்துள்ள ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்ப சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைப்பற்றியுள்ளதுடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மன்னார் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து மன்னார் போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் விசாரணையின் போது 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 28 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் மன்னார், சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டு கொட்டு பகுதியைச் சேர்ந்த 28, 29 மற்றும் 33 வயதுடையவர்கள் ஆவர். கைது செய்யப்பட்ட 3வரும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் 3வரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் நிறுவனங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்கள் தாங்கள் பயன்படுத்த விரும்பும் நிறுவனங்கள் குறித்த தகவலுக்கு 1989 என்ற உதவி எண்ணை அழைக்குமாறு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் அறிவுறுத்தியுள்ளார்.
பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழு கூட்டத்தில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் பங்கு பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித்த ஹேரத் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் வசிக்கும் இலங்கையர்கள் அந்நாட்டின் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் இந்த கூட்டத்தின் போது குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பாகிஸ்தானில் குவெட்டாவிலிருந்து ஈரானிய எல்லை பகுதியில் அமைந்துள்ள டாப்டான் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த ராணுவ பாதுகாப்பு படை வாகனங்களை குறிவைத்து பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்கள் நடத்திய தாக்குதலில் துணை ராணுவ படையினர் 7 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாஸ்கி பகுதியில் ஒரு காரில் வெடிப்பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்த பலேச் இயக்க பயங்கரவாதிகள் அவ்வழியாக ராணுவ பேருந்தில் சென்று கொண்டிருந்த துணை ராணுவ படையினரை குறிவைத்து அந்த காரை பேருந்துகளின் மீது மோதி வெடிக்கச் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதலில் 90 வீரர்கள் வரை கொல்லப்பட்டதாக பலேச் விடுதலை படை தெரிவித்துள்ளது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பலேச் விடுதலை படை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 35 பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இதே பயங்கரவாத இயக்கம் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று 450 பயணிகளுடன் சென்ற ரயிலை கடத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினர் அந்த பயங்கரவாதிகளை கொன்று ரயில் பயணிகளை மீட்ட சம்பவம் நடந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்தடுத்த வாரங்களில் பலேச் பிரிவினைவாத பயங்கரவாதிகள் தீவிர தாக்குதல்களை நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்டுள்ள டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இந்த விண்கலம் இலங்கை நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்ததாக நாசா தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆன் மெக்லைன் மற்றும் நிக்கோல் ஏர்ஸ், ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்சாவை சேர்ந்த விஞ்ஞானி டகுயா அஜ்னிஷி, ரஷ்ய நிறுவனமான ரோஸ்கோமோஸை சேர்ந்த விஞ்ஞானி கிரில் பெஸ்கோவ் ஆகிய நால்வரும் டிராகன் விண்கலத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இறங்கினர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற அவர்களை அங்கு கடந்த 9 மாதங்களாக தங்கியிருந்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வரும் சுனிதா வில்லியம்ஸ், பட்ச் வில்மோருடன் சேர்ந்து பிற விஞ்ஞானிகளும் கைத்தட்டி வரவேற்றனர். இந்த படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து சுனிதா வில்லியம்ஸுடன் பட்ச் வில்மோரும் டிராகன் விண்கலத்தில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இருவருடன் சேர்ந்து மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார் என்று நாசா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகளாலோ அல்லது பிற காரணங்களாலோ காலதாமதம் ஏற்படவும் கூடும் என்றும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பிரபல எழுத்தாளர்களில் ஒருவரான நாரும் பூநாதன் தனது 64வது வயதில் காலமானார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையை சொந்த ஊராக கொண்ட நாரும் பூநாதன் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராவார். நெல்லை சாந்தி நகரில் வசித்து வந்த நாரம் பூநாதன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க நிர்வாகியாகவும் இருந்தார். இந்நிலையில் நாரும் பூநாதன் நேற்று காலை நடைபயிற்சி சென்ற போது அவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் செல்லும் வழியிலே காலமானார். பல்வேறு நூல்களை எழுதியுள்ள நாரும் பூநாதன் தென் தமிழகத்தில் தமிழ் இலக்கிய மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவராவார். இவருக்கு தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டில் விருது வழங்கி கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1970 மயிலாய் படுகொலைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடாமல் மறைத்த குற்றத்திற்காக அமெரிக்க ராணுவம் 14 ராணுவ அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியது.
1992 தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் 69% மக்கள் ஆதரவாக வாக்களித்தனர். 1996 இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து துடுப்பாட்ட உலக கிண்ணத்தை வென்றது. 2000 உகண்டாவில் கடவுளின் 10 கட்டளைகளை மேம்படுத்த மத இயக்கம் ஒன்றின் உறுப்பினர்கள் 800 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் அவர்களின் தலைவர்களினால் படுகொலை செய்யப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.